அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் தான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு மட்டனை குக்கரில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் பிரியாணிக்கு மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு மூடிடலாம். ஒரு 6-7 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சிக்கன் 65க்காக சிக்கனை மேரினேட் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கோரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, ஆஃப் லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு தேவையான அளவு, மைதா மாவு தேவையான அளவு. இப்போ லாஸ்டா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆஃப் அன் ஹவர் நம்ம நல்லா மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம். இப்போ நாங்கள் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டோம் அண்ட் ஸ்பைசஸை நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். 6-7 விசில் வந்ததுக்கு அப்புறமா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போது அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன். அதுக்கு வந்து நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது வந்து மட்டன் வேக வச்சு தண்ணி. இப்போ நான் இதுலேருந்து 6 கிளாஸ் ரைஸில் ஊற்ற போகிறேன். கிளாஸ் நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற 2 கிளாஸ் வந்து நான் நார்மல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனோன்னா நம்ம கோரியண்டர் லீவ்ஸ், பச்சை மிளகாய், புதினா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணலாம். தயிர் அப்புறமா சில்லி பவுடர் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் விசில் வரலன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் போட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் 60 பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மட்டன் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே சூப்பராக இருக்கணும். அப்போ சாப்பிடும் போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் 60 பண்ணியிருக்கேன். என்னால் நம்ப முடியல. பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ இது எப்படி ஒரு 3 நாள் ரொம்ப பண்ணிட்டேன். ஆனால் அது அவரோட அவுட்லுக் பார்த்தாலே செம்மையாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரியலி செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற மாதிரியே இல்லை, ஏதோ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸான பண்ணுற மாதிரி அவ்வளோ மட்டன் பீஸா செம்மையாக வெந்திருக்கு. அப்படியே தொட்டாலே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. மட்டன் பீஸா செம்மையாக வெந்து அதுக்குள்ளே அந்த மட்டனோட ஜூஸெல்லாம் எனக்கு செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.